கனடா சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்தால் அந்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் அனைத்து பொருட்களுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்துள்ள ட்ரம்புக்கு கனடா கவர்னர் வீடியோ வெளியிட்டு கனடா மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், கனடா அதிபர் மார்க் கார்னி தனது நாட்டை சீனாவின் டிராப் ஆஃப் போர்ட்டாக்க நினைத்தால் அது பெரும் தவறு என்று கூறியுள்ளார். சீனா கனடாவை முழுமையாக அழித்துவிடும் என்றும் எச்சரித்த அவர், இந்த ஒப்பந்தம் கனடாவின் வணிகங்கள், சமூக அமைப்பு மற்றும் பொது வாழ்க்கை முறையை சிதைக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கனடா சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்தால் அந்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் அனைத்து பொருட்களுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பக்கம் ரஷ்யா சீனாவிடம் இருந்து அமெரிக்காவை பாதுகாத்துக் கொள்ள வெனிசுலா, கிரீன்லாந்து நாடுகளை கைப்பற்றி வரும் வேளையில் அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா சீனாவுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை செய்ய தயாராகி வருகிறது. இது அமெரிக்காவுக்கு பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது. அதேபோல் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு உலக வர்த்தகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் மிரட்டலுக்கு பதிலடியாக சுயசார்பு கனடாவை உருவாக்குவோம் என நாட்டு மக்களுக்கு கனடா பிரதமர் வீடியோ வெளியிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோவில் அவர் கூறுகையில், வெளிநாட்டு அச்சுறுத்தலை சமாளிக்க கனடா பொருட்களையே வாங்குவோம், கனடாவை கட்டமைப்போம், மற்ற நாடுகளின் செயல்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, எனவே நம்மால் எதை மாற்ற முடியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துவோம் என்று மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா கனடாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி என்பதால் இந்த 100% வரி அமலுக்கு வந்தால் அமெரிக்காவுக்கான கனடாவின் ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவை சீர்குலைக்கும் என்பதில் சந்தேகமின்றி கூறலாம்.